கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், கூட்டணியில் சேர்ந்திருக்கின்றோம். அவசியமானது. இந்த கடலூர் மாவட்டம் எப்பேற்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டம் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில அதிக போராட்டங்கள் செய்தது இந்த மாவட்டத்தில் தான் நான் செஞ்சிருக்கிறேன். மக்கள் போராட்டங்கள். கடலூர் சிப்காட் பிரச்சனை, என்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினது அந்த போராட்டத்தில் தான். அது சிப்காட் பகுதியில் நிலம், நீர், காற்று மூணுத்தையும் நாசப்படுத்திட்டாங்க. அதன் பிறகு இங்க இந்த பகுதியில் NLC போராட்டம். NLCனால இங்க ஒரு காலத்தில் இந்த பண்ருட்டி சுத்தி இருக்கிற நிலத்தடி நீர் வெறும் 8 அடியில இருந்தது. வீடு கடக்கால் தோண்டினாலே தண்ணி வந்துடும். இப்போ 800 அடிக்கு போயிடுச்சு. காரணம், இந்த மாவட்டத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற NLC நிறுவனம். இதை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நான் செஞ்சிருக்கிறேன். அதன் பிறகு கடலூர் மாவட்டத்தில் சைமா கழிவு, ஈரோடு பவானியில் இருந்த கழிவெல்லாம் இந்த மாவட்டத்தில் கொண்டு வந்து சுத்திகரிச்சு கடல்ல விடணும்னு ஒரு திட்டம், இந்த மண்ணை கெடுக்கணும்னு ஒரு திட்டம். அதை தடுத்து நிறுத்தியது அன்புமணி ராமதாஸ். தானே புயல் நேரத்தில் வந்தோம். அப்ப எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனாலும் இன்னும் விவசாயிகள் அதிலிருந்து இன்னும் மீளல. பண்ருட்டி என்றாலே ஒன்று பலாப்பழம், அடுத்தது முந்திரி. இப்ப குடுறா பலாப்பழத்தை குடுறா. ஆமரா வாங்க. பண்ருட்டி பலாப்பழம். அதாவது இந்த மாவட்டத்தில் ஒரு விவசாயத்துறை அமைச்சர் இருக்கார். ஒரு விவசாயத்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சருடைய வேலை என்னன்னா விவசாயத்தை மேம்படுத்துவது, விவசாயிகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது, வேளாண் மண்ணை பாதுகாப்பது, இங்கே விளைபொருட்களுக்கு நல்ல விலை நிர்ணயம் செய்து விவசாயிகளை சுயமரியாதையுடன் வாழ வைப்பது. இதுல ஒன்னத்தை கூட செய்யல இந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர். ஒரு பொறுப்பு, எவ்வளவு பெரிய ஒரு பதவி, பக்கத்துல தான் இருக்கிறார் குறிஞ்சிப்பாடி தொகுதியில. இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுடைய அமைச்சர். இன்னைக்கு விவசாயிகள், முந்திரி விவசாயிகளும் சரி, பலா விவசாயிகளும் சரி, மா விவசாயிகளும் சரி, எல்லாமே நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு. நான் அந்த நேஷனல் ஹைவேஸ்ல வரப்போ பார்த்தா பலாப்பழத்தை பாவம் அந்த விவசாயிகள் ரோட்ல நின்னு பாவம் ராத்திரி பாலம் வித்துட்டு இருக்கிறாங்க. இது நம்ம தலையெழுத்து பாருங்க. கேரளாவில் ஒரு பலாப்பழம் எடுத்துக்கிட்டாங்கன்னா 200 வகையான பொருட்களை அதில் இருந்து உருவாக்குகிறார்கள் கேரளாவில். கேரளா பலாப்பழம் அந்த மரம் உசரமா இருக்கும், அதுல சுவையாவும் இருக்காது, அது நாரா இருக்கும். அந்த பலாப்பழத்தை 200 வகையான பொருட்களை உருவாக்கி மதிப்பு கூட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற கேரளா அரசு எங்க? இந்த மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் கொள்ளடிக்கிறது மட்டும்தான் தொழிலா வச்சிருக்கிறாரு. மக்களை பற்றி ஏமாற்றி, மக்களை பற்றி கவலை இல்லாத விவசாயிகள், பலா விவசாயிகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ரோட்ல நின்று பலாப்பழம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ற நிலைக்கு திமுக அரசு, கேடு கட்ட மானங்கட்ட திமுக அரசு இந்த விவசாயிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.